அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏனென்றால் அந்த அடுத்த ஒரு வார்த்தை கூட ஆவியான சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. படித்த வசனம், கேட்ட வசனம். ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறாயோ அதை முடிய பண்ணுகிற கர்த்தர் நான். மூன்றாவது அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை கிறிஸ்துமஸோடு பின்னி பிணைந்த அடுத்த ஒரு பயப்படாத இந்த வார்த்தை சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 லூக்கா 1:13 அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அன்பானவர்களே, இவள் இருவருமே தேவனுக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், பிரமாணத்தின்படியும் நியமத்தின்படியும் குற்றமற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நீண்ட நாள் ஜெபம். அந்த வார்த்தை சொல்கிறது, சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, வாழ்வின் காரியங்கள், வாழ்வின் சம்பவங்கள், நீ கேட்கும் செய்திகள் எல்லாம் உன்னை கலங்க பண்ணும், உன்னை கலக்கமடைய செய்யும். ஒருவேளை உன்னுடைய மருத்துவ அறிக்கை அல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாமே கலங்கி தவிக்கிறாயா? இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, கலங்கி தவிக்கிற உன்னை தேவப்பா சொல்கிறார், பயப்படாதே. கவனிங்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான், ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர்கள் தான், கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரங்கள். இந்த நாட்களில கணவனுக்கு ஏற்ற மனைவி இல்லை, மனைவிக்கு ஏற்ற கணவன் இல்லை. அதாவது ஜெபிக்கிற கணவன் ஊதாரி மனைவி, ஜெபிக்கிற மனைவி ஊதாரி புருஷன். இதுதான் இந்த உலகத்துல 100க்கு அதிகமான குடும்பங்கள் இருக்கிறது. சொல்ல வேண்டுமானால் 90% அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த தொலைபேசி அழைப்புகள், அல்லாவிட்டால் நான் மெய்ப்பனா இருக்கிறேன், என்னோட திருச்சபையிலே பார்க்கிறேன், ஜெபிக்கிற கணவன், அதாவது சபை விரும்பாத ஒரு மனைவி. எவ்வளவு துக்கமான காரியங்கள். ஊழியத்தை நேசிக்கிற கணவன், ஊழியத்தை வெறுக்கிற ஒரு மனைவி. இதுதான் இந்த உலகம். ஊழியக்காரர்களை உபசரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கணவன், அந்த ஊழியக்காரர்களை வீட்டுக்குள்ளே சேர்க்காத மனைவி நிறைய குடும்பங்கள் உண்டு. அன்பானவர்களே, அதே வேளையில ஊழியக்காரர் உபசரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனைவி, ஆனால் ஊழியக்காரர்களை அருவருக்கிற கணவன்கள் இது உண்டு. தேவன் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பயப்படாதே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், அநேகருக்கு ஜெபித்திருப்பார்கள், அநேகருக்கு நன்மை உண்டாயிருக்கும், அநேகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும், அநேகருக்கு வாழ்க்கையில ஒரு விடுவெளி நட்சத்திரம் உண்டாயிருக்கும், அநேகருக்கு அன்பானவர்களே வாழ்க்கை மலர்ந்திருக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கையோ இன்னும் மலரவே இல்லை, இன்னும்